தமிழக மீனவர்களின் படகுகள் சிறைப்பிடிப்பு விவகாரம் தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்த கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களது படகுகள் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை. இதுகுறித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி, தாம்தான் தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டாம் என்று இலங்கை அதிபர் ராஜபக்சேவிடம் ஆலோசனை கூறியதாக தெரிவித்தார். மீனவர்களுக்காக நான் போன வாட்டி போன போது அவர்கிட்ட சொன்னேன், மீனவர் தொழிலாளர், அந்த கப்பல் இருக்கே அது இந்த பணக்காரன் வருது, அவன் இந்தியா சைடில் எல்லாத்தையும் முழுக்க காலி பண்ணிட்டான். மெக்கனைஸ் போட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இப்போ மீன் வேணும்னா இது வேணும்னா ஸ்ரீலங்கா போனோம், இதை பார்டர் கிராஸ் பண்ணி போகிறான். அங்கே ஜாஃப்னா தமிழே சொல்கிறா வரவிடக்கூடாதுன்னு, எங்களோட மீன் போயிடுதுன்னு. ஸோ நான் சொன்னேன், யாரை பிடிக்கிறீங்களோ அவளை உடனே விடுதலை பண்ணிவிடுங்க, ஆனால் கப்பல் வச்சுங்க. அதான் பண்ணுறா இன்றைக்கி. யார் பிடிக்கிறாலோ கோர்ட்டில் ஹாஜர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறா. அது நான் பண்ணி கொடுத்தேன். தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சுப்பிரமணிய சுவாமியின் கருத்துக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்து தமிழக மீனவர்கள் மத்தியில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுப்பிரமணிய சுவாமியின் கருத்துக்கு பாஜகவின் கருத்தாக இருக்காது என்று தாம் நம்புவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரின் அடாவடியான நடவடிக்கைகளால் தமிழக மீனவர்களில் கடலில் மீன்பிடிக்க முடியாமல் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மனசோர்வு அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கச்சத்தீவை திரும்ப பெற்று தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை நிலைநாட்டும் என்று தாம் நம்புவதாக முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 15 தமிழக மீனவர்களையும் இலங்கை அரசின் வசம் உள்ள தமிழக மீனவர்களின் 63 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அக்கடிதத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.